குட் ஈவினிங் வர்ஸ் வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது நாளைக்கு நிஃப்டிக்கான ஆப்ஷன்ஸ் லெவல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நிஃப்டி வந்து இன்றைக்கி முடிஞ்சிருக்க இடம் பார்த்திங்கன்னா அதே தான், நேற்று ப்ரீவியஸ் க்ளோசிங் கிட்ட தான் வந்து முடிஞ்சிருக்கு. அதாவது 24,835 நேற்று முடிஞ்சுது, அதாவது ஃப்ரைடே. இன்றைக்கி அதை விட ஒரு பாயிண்ட்டு வந்து மேலே முடிஞ்சிருக்கு, 836 இடத்த முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம வந்து என்ன கால் பார்க்க போகிறோன்னா 800 கால் எடுத்துக்கலாம். 800 கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 148 முடிஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 135 இடம் ரொம்ப முக்கியமான இடம். 35, 36 1 or 2 பாயிண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் வச்சிங்க, அதாவது 136 வச்சிங்க. ஸ்டாப் லாஸாக வந்து மார்க்கெட் ஆல்ரெடி 10 பாயிண்ட் மேலே தான் முடிஞ்சிருக்கு, அதாவது 150 கிட்ட முடிஞ்சிருக்கு. இந்த 24,800 கால் வந்து 135 இடம் ரொம்ப முக்கியமான இடம். இதுக்கு மேலே இருந்தால் தான் மார்க்கெட்டு வந்து மேலே போகும். டார்கெட் வந்து 24,900 இல்லை 25,000 கிட்ட போகுங்க. ஃபஸ்ட் டார்கெட் நீங்கள் என்ன வச்சுக்கலாம்னா 180 வச்சுக்கலாம். செகண்ட் டார்கெட் வந்து நீங்கள் வந்து வச்சுக்க வேண்டிய இடம் வந்து 232 வச்சுங்க. மூணாவது டார்கெட் வந்து 248 வச்சுக்கிங்க. நம்ம வந்து கொடுக்குற ஸ்டாப் லாஸு, இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்லாம் முக்கியமாக வாட்ச் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த இடம்லாம் தாண்டி வந்தால் தான் நீங்கள் வந்து கால் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரீமியம் குறைஞ்சிட்டு கீழே போயிடும். நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்திருக்கும். நம்ம கொடுக்குற பிரேக் அவுட் லெவல் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, அதாவது 135 இல்லை 136 வச்சுக்கிங்க ஃபஸ்ட்டு டார்கெட். ஆல்ரெடி மார்க்கெட் வந்து 148 தான் முடிஞ்சிருக்கு. இப்படி இறங்கி வரும்போது 135, 36 வந்து பிரேக் அவுட் ஆகாமல் பாருங்கள். ஒரு 5 பாயிண்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து அதுக்கு மேலே நின்றுச்சுன்னா 135 கிட்ட நீங்கள் வந்து கால் எடுத்து வச்சுட்டு தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம். 150க்கு மேலே இருந்தால் இன்னமும் நல்லது. நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸும் 135 வச்சுக்கலாம். 150க்கு மேலே இருந்தால் இந்த கால் வாங்கி ஹோல்ட் பண்ணி ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஒரு 20லேருந்து 25 பாயிண்ட்டு, அதாவது 150க்கு மேலே வாங்கிட்டு இந்த காலை வந்து 175, 180 வரலையும் டார்கெட் வச்சுக்கலாம். 175 180 வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 200, அப்புறம் 224, அப்புறம் 248 டார்கெட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் வந்து 10 பாயிண்ட் மேலே போகும்போது நீங்கள் 10 பாயிண்ட் கீழே வச்சே நீங்கள் வந்து டார்கெட்டை கொண்டு போங்க. அதுமாரி கொண்டு போனால் உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஒரு வேளை கீழே இறங்கி வந்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட்லேயே வந்து ஹிட் ஆகிட்டு வெளில வந்துடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 24,850 அப்படின்ற கால் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 118க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கள். அது 121 தான் இருக்குது. 118க்கு மேலே பை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 150, செகண்ட் டார்கெட் வந்து 168 வச்சிங்க. தேர்ட் டார்கெட் வந்து 186 வச்சிங்க. போனால் 224 வரலையும் போகலாம். தேர்ட் டார்கெட் வந்து கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டு வெளில வந்துடுறது நல்லது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 24,900 காலை வந்து பார்க்க போகிறோம். இது வந்து 88 ரூபாய்க்கு மேலே இருந்தால் வாங்குங்க. இது வந்து 95 ரூபாயில் முடிஞ்சிருக்கு. இந்த கால் வந்து 85 ரூபாய்க்கு மேலே இருந்தால் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 120 போட்டுக்குங்க. செகண்ட் டார்கெட் வந்து 150 போட்டுக்குங்க. இந்த 2 டார்கெட்டுமே போதுமானது உங்களுக்கு. இந்த லெவல் வந்த பிறகு வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மூமெண்ட் கிடச்சி ஒரு 25 பாயிண்ட் 50 பாயிண்ட் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த லெவல்ஸுக்கு கீழே போயிட்டு இந்த ப்ரீமியம் குறைய ஆரம்பிச்சுன்றதை நீங்கள் வந்து கவனித்து பண்ணணும். அதுக்கு க்ளூவாக ஒருவேளை இந்த லெவல்ஸ்லாம் அந்த கால்ஸ் அட்டைன் பண்ணலன்னா நம்ம கொடுக்கறது வந்து புட் சைடு கொடுக்குறோம். புட் சைடு என்ன கொடுக்குறோன்னா 24,900 இந்த புட்டு 125 ரூபாய்க்கு மேலே இருந்துட்டால் நீங்கள் கால் எதையும் பை பண்ணாதீங்க. ஏன்னா 125ன்றது ஒரு குரூஷியல் பாயிண்ட்டு இந்த புட்டுக்கு. இந்த புட்டு வந்து 125க்கு மேலேயே இருந்தால் நீங்கள் எந்த காலுமே பை பண்ணாதீங்க. இந்த புட்டை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கால் சைடு போகணும். ஒருவேளை இந்த புட்டு வந்து 125க்கு கீழே வந்துருச்சுன்னா நீங்கள் காலை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த புட்டையும் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். புட்டு
காலும் 2 இடத்துக்கும் நம்ம சொல்கிற லெவலுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் போக அதிக வாய்ப்பு இருக்குது. எப்படி இருந்தாலும் ஒரு சைடு ஒரு டைமில் வந்து ஏதாவது ஒரு பிரேக்கெட் பிடிச்சி ஒன்று கால் மேலே போகலாம், இல்லை புட்டு மேலே போகலாம். கால் மேலே போகும்போது புட்டு கீழே வரும், புட்டு மேலே போகும்போது கால் கீழே வந்துடுங்க. இதுமாரி ஆப்போசிட்டில் நடந்தால் தான் நம்மளுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகி ஒரு 25 பாயிண்ட்டாவது 25லேருந்து 50 பாயிண்ட்டாவது உங்களுக்கு கிடைக்கும். இந்த லெவல்ஸை தாண்டி கீழே போக போக கால் ஏற ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் வந்து நம்ம சொல்கிற புட்டையும் நல்லா வாட்ச் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு 2 சைடும் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். 24,900 புட்டு 125க்கு கீழே போனால் நீங்கள் கால்ஸ் வந்து மற்ற கால்ஸ்லாம் எடுத்துக்கலாம். அந்த லெவல்ஸ் வந்துடுச்சுன்னா நீ தைரியமாக வச்சுட்டு 125 கீழே போக போக நீங்கள் தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம். அதுபோல் 850 புட்டையும் பார்த்துக்குங்க. அது ரூ. 100 கீழே போகணும். ரூ. 100 கீழே போகலைன்னா எக்ஸாக்டாக ரூ. 100 பார்க்க வேணாம். நம்ம சொல்கிற லெவல்லேருந்து 97, 98 ஒரு 3 to 4 பாயிண்ட் வந்து கீழே போயிட்டு க்ளோசிங் வச்சா தான் நீங்கள் வந்து இது வந்து கீழே பிரேக் ஆகிட்டு போகிறதா அர்த்தம். ஒரு 3 to 4-5 பாயிண்ட்ஸ் வந்து கீழே போயிட்டு க்ளோசிங் பைசஸில் சில டைம் வந்து மேலே வந்துடும். அடுத்து ஒரு 1 or 2 மினிட்ஸில் 5 மினிட்ஸில் மேலே வந்துடும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் க்ளோசிங் வச்சுட்ட பிறகு நீங்கள் வந்து காலை புட்டோ எடுக்கலாம். நம்ம சொல்கிற லெவல்ஸை பார்த்துக்கிட்டு இது வந்து 100 கீழே போகணுங்க. அதாவது 24,850ன்ற புட்டு 100 கீழே போகணும். 900ன்ற புட்டு 125 கீழே போகணும். இந்த 2 புட்டும் தான் உங்களுக்கு வந்து நாளைக்கு உண்டான க்ளூ. இதை பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் என்பது நிச்சயம். அது வந்து நீங்கள் ரெகுலராக என் வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். அதுபோல் நான் இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் வீடியோ வந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இல்லை ஐடியா இல்லை உங்களுக்கு ஏதாவது தேவை அதை பற்றிய கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம் கமெண்ட் பாக்ஸில். அதுமாரி நான் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது ஆல்ஃபா ட்ரேடிங் டீமு இது ட்ரேடிங் சென்டர் மாதிரி ஒரு ட்ரைனிங் சென்டராக அகாடமி மாதிரி ஒரு ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது ஃப்யூச்சரில் நான் அடிக்கடி சொல்லிகிட்ருக்கேன். அது வந்து நீங்கள் வந்து சேரணுன்னா அதில் வந்து நம்ம வந்து லிங்க்கையும் கொடுக்குறோம், ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு. அது வந்து நீங்கள் கோர்ஸ் கோடு ஜாயின் பண்ணி படிக்கலான்னும்போது ட்ரேடிங்கில் நம்ம ட்ரைனிங் தரோம், லைவ் மார்க்கெட்லேயும் தரோம், மார்க்கெட் க்ளோசிங் ஹவர்ஸ்லேயும் தரோம். அந்த லிங்க்கும் அதில் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்றவங்க பண்ணிக்கிங்க. நிச்சயமாக நீங்கள் வந்து அது வந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுன்றது வந்து எந்தவித சந்தேகமும் இல்லை. இது வந்து என் ட்ரைனிங் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இது லைஃப் லாங் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களை வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரேடிங் பண்ணி ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் எடுக்கவும், கம்மியான லாஸ் விடவும், ஓவராலாக நல்ல ப்ராஃபிட்டில் இருக்க வழிவகை செய்யும். ஆப்ஷன் வந்து நம்ம வந்து யாருமே வந்து இந்த மாதிரி லெவல்ஸ்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க ஃப்ரீயாக. உங்களுக்கே தெரியும், மார்க்கெட்டில் ரொம்ப நாள் இருக்கிறவங்களுக்கு ஆப்ஷனும் அதோட கஷ்டங்கள், அது எப்படி பண்ணுறதுன்றது ஒரு சில பேர் அதாவது எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, ஒரு சில ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. நம்ம வீடியோஸ் போடுறதெல்லாம் புதுசாக என்ட்ரி கொடுக்குறவங்க, இப்போ வந்து ஆப்ஷனுக்குள்ளே வந்தவங்க, அவங்க வந்து யாரோ ஏதோ டிப்ஸ் கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க. அது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. நம்மலாம் இது வந்து கொடுக்குறோம்னா ரொம்ப நாள் வந்து இதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து இந்த லெவல்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா இதை அனலைஸ் பண்ணாமல் நம்ம சும்மா பிளைண்டாக எந்த அளவுக்கு கொடுக்கலிங்க. பிளைண்டாக கொடுத்தா இந்த அளவுக்கு வந்து டார்கெட்லாம் ஹிட் ஆகாது. அதுவும் கால் சைடும் கொடுக்க முடியாது, புட் சைடும் கொடுக்க முடியாது. ஏதாவது ஒரு சைடு தான் கொடுப்பாங்க. நம்ம வீடியோஸ் அப்படி கிடையாது. கால் சைடும் கொடுக்குறோம். ஒருவேளை புட்டு ஸ்டாண்ட் பண்ணிட்டா மார்க்கெட் கீழே போயிடும், கால் ஸ்டாண்ட் பண்ணிட்டா புட்டு கீழே வந்தால் தான் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கையும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். லாஸ் ஆனாலும் நீங்கள் புட்டில் எடுக்கலாம் அப்படின்ற இந்த கான்செப்டை வந்து ஒரே டைமில் வந்து 2ம் கொடுக்க மாட்டாங்க. இது 2ம் கொடுத்து சக்ஸஸாகவும் போகாது, அதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். இதில் 2ல் ஏதாவது ஒன்று நமக்கு சக்ஸஸாக போயிருக்கும். நீங்கள் வேணால் எல்லா வீடியோவும் எடுத்து வச்சு பாருங்கள். இந்த லெவல்ஸ் கம்பேர் பண்ணி எடுக்கிறதால உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு தைரியமாக வந்து ஹோல்டிங்க்கான ஒரு வழி கிடைக்கும். இது வந்து நம்ம கொடுக்குற அட்வைஸ் எப்படி இருக்கும்போது நம்ம கிளாஸ் எப்படி இருக்கும்னு நீங்கள் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்துங்க நீங்களே. ஏன்னா நம்ம வந்து இதுக்குள்ளே நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. இந்த நுணுக்கங்கள் நம்ம வந்து நீங்கள் கிளாஸ் சேர்றவங்களுக்கு நம்ம கிளியராக ஓப்பனாக எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் நம்ம வந்து வீடியோ போடுறோம். இந்த லெவல்ஸ் நீங்கள் கற்றுனா நிச்சயம் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். இந்த லெவல்ஸ் வந்து இந்த அளவுக்கு யாருமே சொல்லித்தர முடியாது என்பதை நான் அடித்து கூறுகிறேன்.
இது வந்து ஒரு சேலஞ்சிங்காகவே நான் சொல்கிறேன். இந்த மாதிரி வீடியோ வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஆப்ஷன் லெவல்லாம் யாருமே போட்டதில்லை. இவ்வளோ அக்யூரேட்டாக போட்டதில்லைன்றது எனக்கு தெரியும். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தால் எனக்கு வந்து அந்த சேனலில் வந்து லிங்க் அனுப்புங்க. நான் பார்க்குறேன் அதை. சரிங்களா? இது வந்து நான் ஒரு இதாகவே கொடுக்குறேன். ஒரு சவாலாகவே வந்து உங்களுக்கு தரேங்க. இது போல் வீடியோக்கள் தமிழில் வீடியோ இருந்தால் அந்த சேனலை வந்து எனக்கு அனுப்பி விடுங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் லெவலில் பர்டிகுலராக அந்த ஸ்ட்ரைக்கை வச்சு எத்தனை பேர் வந்து வீடியோ போட்டிருக்காங்கன்றத வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு தெரியப்படுத்துங்கள். எனக்கு தெரிஞ்சு இல்லை, ஒரு வேளை தெரிஞ்சிருந்தால் சப்ஸ்கிரைபர்கள் அதை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோல் நம்ம லெவல்ஸ் வந்து நிறையா கொடுத்துட்ருக்கோம். அதை பற்றியும் வந்து ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் யாருக்கும் டைம் இல்லை போல், அதனால் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சரி, நான் வந்து இது கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய லிங்க், டெலகிராம் லிங்க் அனுப்பியிருக்கேன். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அனுப்பியிருக்கேன். அதுமாதிரி கோர்ஸ் லிங்க், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று அனுப்பியிருக்கோம். இதை 3யும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. இது வந்து எதுக்காக வந்து ஆரம்பிச்சிருக்குன்னா, வீடியோ வந்து டக்குன்னு போட முடியாதுங்க அவசரத்துக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், போஸ்ட் மாதிரி பண்ணிடலான்னு இருக்கிறோம். ஆனால் திடீர்னு இதில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் நம்ம வந்து உடனடியாக வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி போட முடியாது. அது வரத்துக்குள்ளே மார்க்கெட் எங்கேயாவது மூவ்மெண்ட் கொடுத்து போயிடும். அதற்காகவே நம்ம ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த டெலகிராம் சேனலும் வாட்ஸ்அப் குரூப்பும். இதனால் நம்ம வந்து உங்களுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜாகவும் போட்டுருவேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தும் உங்களுக்கு ஈஸியாக அந்த லெவல்ஸை உங்களுக்கு கொடுத்துருவேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மற்றொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். வணக்கம், நன்றி.